everyone, இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வாலி. எஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. இன்ட்ரோ மாசா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. எஸ், இந்த படத்தை வந்துட்டு நான் இந்த படத்தை வந்துட்டு எப்படி பார்த்தேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. என்னன்னா அதான் அந்த படத்தோட டைரக்டர், அவரோட படமும் இதுதான். அண்ட் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு வேற லெவல்ல இருந்திருக்கு. எனக்கு வந்துட்டு இந்த படம் எதுக்கு ரொம்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, ஆப்வியஸா ஒரு ரீசன் எஸ் ஜே சூர்யா டைரக்ஷன் அப்படின்றதுனால, இன்னொரு ரீசன் வந்துட்டு அதுல வர ஏகேவோட நெகட்டிவ் ஷேட் ஒன்று இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் ஷேடை பார்க்கறதுக்காகவே நான் இந்த படத்தை பார்த்தேன். லைக்வைஸ் என்னன்னா, இப்போ ஒரு ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ இருக்காரு. அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு நெகட்டிவான கேரக்டர் பண்றாரு. பட் அந்த கேரக்டர் பார்த்தவங்களுக்கு வெறுப்பு வரல. லைக்வைஸ் அவரோட கண்டிஷன் என்ன, அவர் எந்த மனநிலையில இருக்கிறாரு அப்படின்றத மாதிரி நம்ம புரிஞ்சிக்க தோணக்கூடிய ஒரு படம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் இது வந்துட்டு ஆலவந்தானை பற்றி போட்டிருப்பேன். ஆலவந்தான் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, லைக்வைஸ் ரெண்டு பக்கத்துல இருந்தும் பார்க்கணும்ல, இவங்க எந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க, அவங்க எந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரி போகும். பட் அந்த தன்னோட ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸை வந்துட்டு வெளிப்படுத்துற விதமாக தான் ஆலவந்தன் படம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த படமும் வில்லன் கேரக்டர் வந்துட்டு இவர் இந்த படம் வந்துட்டு சீரியஸாக வேணான்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன், இந்த படம் வந்துட்டு இல்லப்பா எனக்கு வேணாம், எதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வர அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அசால்ட்டா அந்த படத்தை வந்துட்டு அப்படியே வேணாம் அப்படின்ட்டு கடப்பிலே போட்டிருக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இப்போ வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அப்படின்றவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. இந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தரால பேச முடியாது, காதும் கேட்காது, லைக் வைஸ் டிஃபெண்டம். அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு நார்மலா இருப்பாரு. ஸோ இவர் தான், அண்ணன் தான் எல்லாத்தையுமே தன்னோட தம்பிக்காக பண்ணி தன்னோட தம்பியை அப்படி பார்த்துக்கிறாரு. பட் அட் சம் பாயிண்ட் வந்துட்டு தம்பி ஒரு பொண்ணை விரும்புறாரு. அதே பொண்ணை வந்துட்டு அண்ணனும் விரும்பியிருக்காரு. பட் அண்ணனுக்கு முன்னாடி வந்துட்டு தம்பியை வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு சிம்பிளான லைன் மாதிரி தெரியும். பட் அதுக்குள்ள எத்தனை ஃபிளேவர்ஸ் கொடுக்க முடியும், எத்தனை ஒரு மாதிரி த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீனுமே அடுத்து என்ன கியூரியாசிட்டிலே போயிடும். படம் வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு சிம்பிளா தோணுது என்னன்னா, அந்த ஓப்பனிங் ஷாட் ஒன்று இருக்கும், அண்ணனை பார்த்து தம்பி எதிர்க்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது முடிஞ்சு அப்படியே கிளைமேக்ஸை பார்த்தோம்னா, தம்பியே வந்துட்டு தன்னோட அண்ணனை வந்துட்டு கண்ணால சுடுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தாருன்னா, இந்த கதையை வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ யூனிக்னஸோட கொடுத்துருக்காரு. லைக்வைஸ் இந்த டபுள் ஆக்டிங் அப்படின்றத நேற்று வரலாறு வீடியோவில் பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு ட்ரிபிள் ஆக்டிங்கே மாசா பண்ணியிருப்பாரு, 3 விதத்துலையும் கலக்கியிருப்பாரு. பட் இதில் டபுள் ஆக்டிங் இருக்கும். ஒன்னால பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனிங் ஷாட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஸ்மைலு, ஒரு சிவிங்கம்மா வாயில மில்றது, இதே மட்டும்தான். இதை மட்டுமே ஒருத்தர் ஆக்டிங்காக பண்ணியிருக்காரு. தன்னோட கண்ணில் ஐ கான்டாக்டை வச்சு பேசியிருக்காரு. ஒரு மாதிரி சைகை காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கேமரா முன்னாடி, சம் ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்ல, கேமரா முன்னாடி வந்துட்டு அவங்க நடித்தாலும் அது நடிக்கிற அப்பட்டமா தெரியுது அவங்களுக்கு ஆக்டிங் வரல அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு குரூப் கிளம்பி வருவாங்க, ஏய் உனக்கு நடிக்க தெரியுமாடா, நீ போய் நடிச்சு பாடுறா, நீ போய் ஆக்டிங் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம். சிம்பிளாக சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தாங்க முடியும். போயிட்டு நாமளே சமைச்சு அதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கு எதுக்கு? அவங்க துறையில அவங்க கரெக்டாக இருக்கணும்ல. நான் இப்போ சேனல்னு ஒன்று நடத்தினு இருக்கேன்னா, இதில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு அதில் எதனா குறை சொன்னீங்கன்னா அது பண்ணணும். பேக் டு த டாபிக். எஸ், இந்த படம் வந்துட்டு இதுக்கான ஒரு வர்த்தான மெட்டீரியல் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்துல வந்துட்டு நீங்க யூனிக்னஸான அஜித் பார்க்கணும். லைக் ஏகேனா வெறும் ஸ்டைலுப்பா, ஏகேனா கெத்துப்பா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏகே ஒரு எந்த அளவுக்கான ஒரு திறமையான பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு இந்த படத்துல பார்க்கும். சிம்பிளா இப்போ நம்ம ஃபதர் ஃபாசில தூக்கி கொண்டாடினு இருப்போம்ல, லைக் அவர் கண்ணுலேயே பேசுறாரு அப்படின்னு. இந்த படத்துல அவர் அண்ணன் கேரக்டர் இருக்காருல, அவர் மொத்த படத்திலே கண்ணிலே பேசுற மாதிரி தான் இருக்கும். அவர் பார்க்குற பார்வையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுதான் சொல்ல வராருன்ட்டு. அண்ட் படத்துல வந்துட்டு இன்னொரு மெயின் திங் ஒன்று இருக்கு. படத்துல வந்துட்டு நிறைய கிளாமரஸான சீன்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். பட் அது வந்துட்டு பட்டும் படாத மாதிரி இருக்கும். லைக் வைஸ் சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரிய பசங்களும் பார்க்கலாம். அந்த மாதிரி அது வந்துட்டு கிளாமர் சீன் மாதிரியே தெரியாத மாதிரி இவங்க அதை கவர் பண்ணியிருக்காங்க. அது எஸ் ஜே சூர்யாவோட ஸ்டைல்னு நினைக்கிறேன். நிறைய டபுள் மீனிங் ஜோக்ஸ் வருது. டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் ஓகே, அஜித் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் வருதான்ற மாதிரி யோசிச்சு பார்த்தது உண்டு. பட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அவரோட ஃப்ளேவர், எஸ் ஜே சூர்யாவோட ஃப்ளேவர் இது. அண்ட் இதை வந்துட்டு நீங்க இன்னொரு வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஏகே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்திலையும் நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆக சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ நிறைய பேர் எதுக்கு இந்த ரீவைண்ட் சீரீஸ் அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க.
இப்போ வளர்ந்துன்னு இருக்கிற இப்போ கமல் சார் ஃபேன்ஸே வந்துட்டு விக்ரம் பார்த்துட்டு வந்தவங்க தான். அண்டர் ரேட்டட் ஹீரோ இல்லை ப்ரோ கமல். இல்லை புரியல, யாரு ப்ரோ சொல்ற? அதான் ப்ரோ நம்ம விக்ரம் நினைச்சாரு, விக்ரம் பட ஹீரோ கமலஹாசன் அண்டர் ரேட்டட் ப்ரோ. அவர் டேய் அவர் எப்படா அண்டர் ரேட்டட் ஆனாரு? அவர் இருக்கிற இடத்துல தானே இருக்கிறார். நீங்க தான்டா இப்போ எல்லாரையும் பார்த்துன்னு இருக்கீங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு டைம்ல சரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கூட்டிட்டு வந்து இவங்க ஒரு கமர்ஷியல் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ல போட்டு இது பண்றாங்க. பட் இதே மலையாளம் மூவிஸ்ல போனீங்கன்னா அந்த கேரக்டர் ஆகட்டும், எந்த கேரக்டர் வந்தாலும் அவங்க தயக்கம் இல்லாம பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த ஹீரோனா இவ்வளோ சாங் வரணும், இவ்வளோ ஆக்ஷன் இருக்கணும், இவ்வளோ அடிக்கணும், ஒரு ஹீரோயினுக்கு சீன் இருக்கோ இல்லையோ சும்மாவாது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பழைய மூவிஸை பார்க்கும்போது தான் அந்த எவர்கிரீன் சினிமா எப்படி இருந்துச்சு கோலிவுட்டோட அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.